நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நம்முடைய பாயம்புலி யூடியூப் சேனல்ல இருந்து நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு அரசியல் உருட்டத்தான் அவங்க இடத்துல பேச போறேன். அரசியல் உருட்டா என்ன தம்பி நீ உருட்டுனே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் மற்றவங்கள மாதிரி அரசியல் பேசுறேன் அப்படின்லாம் பேசல. எல்லா பெரும்பாலான கட்சிகளும் அரசியல்ல உருட்டுகளையே ஒரு வேலையா வச்சிருக்கு. அதனால நம்மளும் உருட்டுகள் அப்படின்ட்டு பேசலாம் நினைக்கிறேன். அரசியல் உருட்டு. இன்றைக்கு நாட்டில் அரசியல் உருட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 3 மாநிலத்திலையும் 4 மாநிலத்தில் நினைக்கிறேன் சட்டசபை தேர்தல் நடந்துச்சு. சட்டசபை தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த காங்கிரஸ் தோல்வியை தழுவி இருக்குது. காங்கிரஸுடைய சித்தாந்தம் தோல்வியை தழுவி பிஜேபியுடைய சித்தாந்தம் மேலோங்கி நின்று வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்த உண்மை. உண்மையை உண்மை என்ன ஒப்புத்துக்கிட்டா வேணும். உண்மையை உண்மை என்று ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். ஒரு சில கூட்டம் இல்லைங்க இவிஎம் மிஷினில் அவங்க ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுது. சரிங்க, இவிஎம் மிஷினில் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால், இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது. ஆட்சியில் இருக்கிற திமுக இவிஎம் மிஷினில் ஃப்ராடெல்லாம் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி பேச முடியுமா? முடியாது இல்லையா? அப்போது வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, அங்கே இவிஎம் மிஷினில் ஃப்ராடு பண்ணி தான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் இவிஎம் மிஷின் ஃப்ராட் அப்படிங்கிறது நம்மளுடைய அதீத கற்பனை, யூகம். அதை ஆம் ஆத்மி கட்சி நிரூபித்திருக்கிறது என்று ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆம் ஆத்மி கட்சி இவிஎம் மிஷினில் இருக்கிற ஃப்ராடை நிரூபிச்சிருக்கிறது உண்மையாக இருந்தால் நீதிமன்றம் சென்று ஏன் அதை தடுக்கவில்லை? ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக கேஸ் போட்டு தடுக்கலை? யோசிச்சு பாருங்க. ஸோ இங்கே சம்திங் வென்ட் ராங். இங்கே ஏதோ ஒரு விஷயம், அரசியல் ஒரு குளறுபடி இருக்குது. அரசியல் ஆதாயத்திற்காக ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேசுகிறாங்க. பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறதா? ஆம். இந்துத்துவ கொள்கை மேலோங்கி கால் நிப்பாட்டி ஸ்ட்ராங்காக ஆலமரம் விழுது விட்டு நின்றுச்சு. இது ஒரு பக்கம் அசைக்க முடியாத மறுக்க முடியாத உண்மையாக மாறிவிட்டது. இந்த மறுக்க முடியாத அசைக்க முடியாத உண்மையால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அல்லது மோடி கைகாட்டக்கூடிய இன்னொரு வேட்பாளர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வியை நோக்கிதான் தேர்தல் களம் நகர்ந்து கொண்டே இருக்கும். இதில் எள்ளளவும் மாற்றம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மோடி வெற்றி பெறுவாரா அல்லது மோடி கைகாட்டக்கூடிய நபர் வெற்றி பெறுவாரா என்பதை நோக்கித்தான் தேர்தல் நடக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ஒரு கூட்டம் இந்த டிஷர்ட்ல இருக்கிற போட்டோவை பார்த்து ஒரு கூட்டம் சொல்லும், ஏய் இவங்க சைலண்ட் செஞ்சிடா, நான் சொன்னல அன்னைக்கு இவங்க பிஜேபி டீம்னு பாத்தியா அப்படின்னு. நான் பிராக்டிக்கலா அரசியல பேசுறேன். இந்த இந்தியா முழுமைக்கும் பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது பிஜேபி. அப்போ பிஜேபியுடைய ஐடியாலஜிக்கு மக்கள் ஏற்கனவே பழக்கப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அப்படிங்கிற பொழுது அதை எதிர்த்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு ஆப்போசிஷனில் இருக்கக்கூடிய லீடர் அதை விட அழுத்தமான கொள்கையை வைக்க வேண்டும். தீயை அணைக்கணும்னா தீயோட வலிமையாக இருக்கிற தண்ணீரை ஊற்றணும். தீ எறிகிற அமௌண்ட்டை விட அதிகமான தண்ணீரை ஊற்றணும். இப்போ எரிகிற தீ காட்டு தீயாக மாறிடுச்சு. காட்டு தீயை அணைக்கிறது கட்டுப்படுத்துறது சிரமம். புரிஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு. எரியறது சும்மா ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல எரியலை, அணைக்கிறதுக்கு. காடு முழுமைக்கும் பற்றி எறிகிறது போல நாடு முழுமைக்கும் இந்துத்துவம் அப்படிங்கிற விஷயம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம ஒரு விஷயத்தை தெளிவாக கவனமாக கையாள வேண்டிய அவசியம் இருக்கு. அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பலவிதமான அம்புக்கள் மோதும். பலவிதமான அம்புக்கள் மோதும். நம்மை எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், பிஜேபியுடைய பி டீம், இந்த இவருதே அப்படின்னு பரப்புறதுக்கான முயற்சிகளை எடுக்கும். எடுப்பது யாராக இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய அடிப்படைகளாக இருக்கக்கூடிய விசிகாவும் இருக்கும். ஏற்கனவே இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் தொடர்ச்சி அந்த வேலைகளை செய்யும். ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்கை முற்றிலும் ஒட்டச்சி சுக்குநூறான்னு ஒருக்க போகிற ஒன் மேன் ஆர்மி இவர் ஒருத்தர் மட்டும்தான். வேற எவனுக்கு தமிழ்நாட்டில் பிறக்கலை, இது வரைக்கும் இல்லை. திமுக ஒரு ஓட்டையாக போடுற வேலையை செஞ்சுட்டாங்க நம்ம ஆளு. சரி,
இப்போ இந்த சூழ்நிலையில அரசியலுங்கிற அந்த அசாத்திய இடத்துல காங்கிரஸ் கட்சியை கலட்டி விடுற முடிவுக்கு திமுக வருமா வராதா, இதைத்தான முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குது. திமுக அப்படிங்கிற கட்சி எப்பொழுதும் கொள்கைக்காக நிற்கிறேன், கொண்டக்கடலைக்காக நிற்கிறேன் அப்படின்ட்டு இது வரைக்கும் பேசுனதில்லை. கொள்கையோ கொண்டக்கடலையோ ஒண்ணுதான், ஒரு இளவும் கிடையாது திமுகவுக்கு. இது யதார்த்த உண்மை. என்னப்பா இப்படி சொல்லிட்ட, எங்களுடைய கொள்கையே சனாதன எதிர்ப்பு, சாதிய மறுப்பு, சமத்துவம் படைத்தல், பெண்ணியம் பேசுதல் அப்படின்னு ஒரு 1000 உருட்டுகளை கழகத்தில் இருக்கக்கூடிய அடிபொடிகள் உருட்டலாம். கழகத்துல சில்லற காசுகளுக்கா எச்ச காசுகளுக்கா பேசக்கூடிய அல்ல கைகள் உருட்டலாம். கழகத்து நிர்வாகிகள்ங்கிற போர்வையில் இருக்கிற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவங்க உருட்டலாம். ஆனால் தேர்தல் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றம், பாராளுமன்றம் இவைகளுக்கெல்லாம் போய் பதவி சுகங்களை அனுபவித்து பல லட்சம் கோடி ரூபாய்களை சொத்துக்களாக சேர்த்திருக்கக்கூடிய கல்வி தந்தைகள், கல்வி வள்ளல்கள், தொழில் அதிபர்கள், சினிமா வியாபாரிகள், டிவி சேனல் நடத்தக்கூடியவங்க, இவங்க யாருமே இப்படி உருட்ட மாட்டாங்க. இவர்களுக்கு யாருக்குமே இப்படி உருட்டுறதுக்கான யோசனையும் ஐடியாவும் கிடையாது. இவர்களை பொறுத்தளவுக்கு அரசியல்ங்கிறது ஒரு வியாபாரம். பொலிட்டிக்கல் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத பிஸ்னஸ். பொலிட்டிக்கலில் பணமே போடாத ஒரு லாபகரமாக இயங்கக்கூடிய ஒரு தொழில். உலக மனைத்திலும் அதுதாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. சரி, இந்த அரசியலுங்கிற தொழிலில் அவங்க இருக்கிறதுனால அவங்க தன்னுடைய ஆதாயத்தை தக்க வச்சுக்கிறதுங்கிற முயற்சி தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியை கலட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்குது. காங்கிரஸை கலட்டி விடுறதுக்கு எந்த காரணத்தை கையில் எடுப்பாங்க? எடுத்து பாருங்க. நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி தமிழகத்தில் தன்னுடைய அரசியல் கருத்தை தீவிரமாக விதைச்சிட்டு வருது. அது என்ன விதைச்சிட்டு வருது? தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன வந்திருக்குது? இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்றார்கள். தமிழர்களை கொண்டாட ஓரமாக விடுங்க, மனிதர்களை கொன்றார்கள். அதற்கு மூல காரணமாக இருந்தது காங்கிரஸ். இந்த மூல காரணமாக இருந்த காங்கிரஸோட வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு நாங்கள் கூட்டணியில் இருந்து விட்டோம். நாங்கள் தவறு செய்து விட்டோம். இந்த தவறின் விளைவாக அங்கே இருக்கிற மக்களுக்கு, மனிதர்களுக்கு, தமிழர்களுக்கு துரோகம் செய்துட்டோம். இந்த துரோகத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். காங்கிரஸை கூட்டணியிலிருந்து கலட்டி விடுகிறோம். இந்த பாவ மூட்டையை, அழுக்கு மூட்டையை கலட்டி விடுகிறோம்னு போன தடவை சொன்ன அதே பழைய பல்லவியை பாடி காங்கிரஸை கலட்டி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்படி செய்யறது மூலமா திமுக எதிர்ப்பாலையில் இருந்து அதே சமயத்தில் சீமானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த ஓட்டை மீண்டும் தன் பக்கம் திருப்பி வைக்கிறதுக்கான முயற்சியை திமுக எடுக்கும். விசிகாவும் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும். காங்கிரஸை கலட்டி விட வேண்டிய அவசிய புடலங்க எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறத மற்ற கட்சிகள் பேசாது. ஏன் பேசாதுன்னா, காங்கிரஸுடைய தயவில் எஸ்டிபிஐயா இருக்கட்டும், கிறிஸ்தவ மக்கள் இயக்கமாக இருக்கட்டும், எந்த ஒரு கட்சியுமே தேர்தலில் இருக்கவில்லை. திமுக என்ற மிகப்பெரிய ராட்சச ஆலமரத்தின் நிழலில் ஒரே ஒரு விழுதுல தொங்கி உயிரை காப்பாற்றிக்கிற முயற்சியில் இருக்கிறது தான் காங்கிரஸ். திமுகவுடைய நிழலில் இல்லாமல் காங்கிரஸிற்கு பலமும் கிடையாது, ஒரு இழவும் கிடையாது. காங்கிரஸ் தனக்கென்று தனியாக வேட்பாளர்களை நிப்பாட்டினா டெபாசிட் கூட வாங்க முடியாது. கழகத்தை எதிர்த்து அதே தொகுதியில் அதே இடத்தில் பிரச்சாரத்திற்கு கூட செல்ல முடியாது. இதுதான் இன்றைய காங்கிரசினுடைய உண்மையான நிலை. அப்படி இருக்கிற போது காங்கிரஸ் என்ற அழுக்கு மூட்டை இழுத்து கொண்டு நாங்கள் இனிமேல் டிராவல் பண்ண விரும்பலை, நாங்கள் தமிழ் தேசியம் படைக்க விரும்புகிறோம், நாங்கள் சொல்வதுதான் தமிழ் தேசியம் என்று பேசி நாம் தமிழர் கட்சியில் கூடிய ஓட் பேங்கை அப்படியே உடைச்சி தன்பக்கம் இருக்கிற முயற்சியை இனி திமுக செய்யும். செய்தாக வேண்டிய சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்படும். காரணம் என்னன்னா, இந்த ஒரு மனுஷன் இருக்கா இல்லையா, ஒட்டுமொத்த அரசியலையும் குழப்பிச்சிட்டார். தமிழகத்துடைய அரசியல் திசையை தன் பக்கம் திருப்பிட்டார். இனி காங்கிரஸ் எங்க கூட்டணி வைக்கணுங்கிற முடிவை இவர் தான் எடுக்கிறார். திமுக எங்க கூட்டணி வைக்கிற முடிவை இவர் தான் எடுக்கிறார். ஏன்? முதல் தேர்தலில் 1.1 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 8 விழுக்காடு, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவர் எதிர்நோக்கி இருக்கிறது 1 கோடி இலக்கு.
1 கோடி வாக்காளர்கள் இலக்கு. 1 கோடி வாக்காளர்கள் அவர் கைவசம் வந்தால் 1 கோடி நபர்கள் அடுத்து அவருடைய உறவினரையோ நண்பரையோ தெரிஞ்ச ஒருத்தரையோ 2 பேரில் உள்ள கொண்டு தான் வச்சுக்கோங்களேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 3 கோடி வாக்காளர்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க. 3 கோடி நபர்கள் சீமானுடைய உறவினர்களாக மாறி நிற்பாங்க. அப்படி மாறி நிற்கிற பொழுது தமிழகத்தில் பதிவாகக்கூடிய கிட்டத்தட்ட 5லிருந்து 5.5 கோடி ஓட்டுகளில் 3 கோடி ஓட்டு அவர் கைவசம் இருக்கிற பொழுது எழுதப்படாமலே, அதாவது எதிர்கட்சியை உட்காராமலே ஸ்ட்ரைட்டாக சிஎம் சீட்டில் உட்காந்துருவார். வர வழியே இல்லை. 1 சீட்டு 2 சீட்டு ஜெயிச்சிருந்த சுயேட்சை கூட தேவைப்பட்டால் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்த வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படும். வேற வழியே இல்லை. அந்த நேரத்தில் அதிமுகவோ திமுகவோ தன்னிடத்துல குறைந்தபட்ச பலம் தான் இருக்குது, பாமகவோ தன்னிடத்துல குறைந்தபட்ச பலம் தான் இருக்குதுன்னு சொன்னா வழி இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஏற்றுக்கிட்டு அவருக்கு கூட்டணி ஆதரவு கொடுத்து ஆட்சியை கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விடும். இந்த சூழ்நிலை இந்த 2026 வந்துடும். அதற்கு முன்னதாகவே திமுக விழிச்சுக்கும். 24 தேர்தலில் சீமானுடைய ஓட்டு பேங்கை உடைச்சிட்டோம்னா, 1 கோடி ஓட்டு அப்படிங்கிறத உடைச்சி தகர்த்து எரிஞ்சிட்டோம்னாக்க நாம அந்த வெற்றி வாய்ப்பை தன் கைவசம் வச்சுக்கலாம். 26லும் சீமான் முதலமைச்சராக தடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவை திமுக கட்டாயம் எடுக்கும். அதற்கு காங்கிரஸ் என்ற அழுக்கு மூட்டையை சுமக்கிறதுக்கு விருப்பப்படாது. காங்கிரஸ் என்ற அழுக்கு மூட்டையை கண்டிப்பா இறக்கி வச்சிடும். அப்படி இறக்கி வைக்கிற பொழுது காங்கிரஸுக்கு சில சில்லறை கட்சிகள் தேவை இல்லையா, தேர்தலை எதிர்கொண்டாகணும். அப்போ அதற்கு இருக்கக்கூடிய அடிப்பொடிகள் யாரா இருக்கும்? உங்கள் கற்பனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கவே இருக்குது. கடந்த முறை மக்கள் கூட்டணியில் போட்டியிட்ட முட்டா பீஸுகள். அது கூடவே விஜயகாந்த் கட்சி வாஷ் அவுட் ஆகிட்டு பாவம் அந்த நல்ல மனுஷன் என்னவோ கண்டிஷனில் இருக்காரு. இப்போ அதே சினிமா துறையில் வந்த இன்னொரு கோமாளி இருக்கார். அந்த கோமாளி யார் தெரியுமா உங்களுக்கு? பிக் பாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த கோமாளியெல்லாம் கூப்பிட்டு வச்சு காங்கிரஸ் வேறொரு கூட்டணி அமைத்து அவர்கள் பிஜேபிக்கு எதிராகவோ திமுகக்கு எதிராகவோ பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் அரசியல் களத்தில் ஒரு ஸ்டண்ட். இந்த ஸ்டண்ட் அடிக்கப்படுறது எதுக்காக அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த ஒரு நபர் தான். இவருடைய அரசியல் எதிர்காலத்தை சிதைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த தேர்தலில் இந்த மாதிரி நடக்கலாம். இது வரக்கூடிய பொங்கல் முடிஞ்சதுக்கு பிறகாவே இந்த கூட்டணி வியூகம் உங்களுக்கு புரிஞ்சிடும். கடந்த சட்டமன்ற தேர்தலப்போ நான் ஒரு கூட்டணி வியூகத்தை உங்களிடத்துல சொன்னேன். என்னுடைய பழைய பதிவுகளை பார்த்த நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பதிவில் நான் சொல்லியிருந்தேன், கமலஹாசன் தனித்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போட்டியிட்டால் நாம் தமிழர் கட்சியை விட சில இடங்களில் அதிகமான ஓட் பேங்க் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். அப்போ நான் சொல்கிறப்போ சில நண்பர்கள் எங்கள் இடத்துல கேவலமாகவும் சரி ஃபோன் பண்ணி திட்டினீங்க. சில நண்பர்கள் கமெண்டில் உங்களோட கருத்தை வன்மையாக பதிவு செஞ்சுருந்தீங்க. சில நண்பர்கள் நீங்கள் இலுமினாட்டிக்கு ஆதரவாக பேசுகிறீங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யதார்த்த உண்மை என்ன வந்தது? தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தது? மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கோங்க. அதில் போட்டியிட்ட வேட்பாளர் இப்போ திமுக இருக்கிறாங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் போட்டியிட்ட வேட்பாளர் ஒரு யூடியூபர். யூடியூப்பில் சாதாரணமாக பேசுகிற வீடியோஸ் போடுற ஒரு பெண். அவ்வளோதான். அவங்க எடுத்த ஓட் பேங்க் என்ன? அவங்க தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால் ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க. என்ன பதிவு பண்ணாங்க? எனக்கு பூத்துக்கு கூட ஆள் இல்லை, பூத் ஸ்லிப் கூட ஆள் இல்லை, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க பப்ளிக்கிட்ட. இதுதான் ஏதாவது உண்மை. ஆனால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இயங்கி வந்த நாம் தமிழர் கட்சி மதுரவாயில் தொகுதியில் அவர்களை விட குறைவான வாக்குகளை வாங்கியது. தற்பொழுது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக போட்டியிட்டவங்க தான் கமலஹாசன். ஓட்டு எவ்வளோ வாங்கினாங்க? அதே இடத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்குகள் வாங்கியது? இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்பொழுது சொன்னேன், நாம் தமிழர் கட்சிக்கு வர்ற தேர்தலில், முதல்ல அந்த தேர்தலில் சொல்லும்போது, அந்த தேர்தலில் கடுமையான போட்டியாக இருக்க போகிறவர் கமலஹாசன் மட்டுமே அப்படின்னு சொன்னேன். அது நடந்தது. இப்போ நான் ஒரு அரசியல் ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன். தேர்தல் என்ன செய்ய ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணுறேன். ரவீந்திரன் துரைசாமிலாம் பேசவில்லை, நம்மள மாதிரி பேசக்கூடாதா? சொல்கிறேன். வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸை திமுக கலட்டி விட்டால் கமலஹாசன் காங்கிரஸின் பக்கம் நிற்பார், விசிக காங்கிரஸின் பக்கம் நிற்கும். காங்கிரஸை திமுக கலட்டி விட்டால் விசிகாவையும் காங்கிரஸ் இழுத்துக்கொள்ளும்.
விசிகாவுக்கு மாற்றாக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சியை தன் கைவசம் வச்சுக்கொள்ளும் திமுக. பாட்டாளி மக்கள் கட்சியை ஏன் வச்சுக்குது அப்படின்னு சொன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் அது அஇஅதிமுகவுக்கு பலமா அமைஞ்சிடக்கூடாது. அஇஅதிமுகவுக்கு பலமா அமைஞ்சதுன்னா அஇஅதிமுக கூட மறைமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக வெற்றி பெறதுக்கு உதவி ஆயிரும். அதனால நாம பாட்டாளி மக்கள் கட்சியை தன் கைவசம் வச்சுக்குவோம் அப்படிங்கிற முடிவை பிஜேபி எடுக்கிறதுக்கு முன்னாலே திமுக எடுத்துரும். அப்படி திமுக எடுக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. இத தேர்தல் களத்துல ஒரு பதிவுகளை பார்ப்போம். தேர்தல் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு நான் கணித்த யூகம் சரியா தவறா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. யூகங்கள்ல பல தவறுகள் இருக்கலாம். ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல நம்ம சொன்னது உண்மையா கூட நடந்திருக்கலாம். அதெல்லாம் தேர்தல் களம் கிட்ட வரும்போது பார்ப்போம். சரி, அடுத்து ஒரு அரசியல் உருட்டுக்கள்ல ஒரு